கிளம்பியாச்சா? எப்படி வேட்டையாடி இருக்காங்க மறைக்கும் கல். அந்த காலத்து துப்பாக்கி. இது என்னது இவ்வளோ பெருசாக்கு? அம்மா கிளம்பியாச்சா? எங்கே போகிறோம்? மியூசியம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கறி இல்லை திருமணம் போல லெஃப்டில் எங்கள் அம்மா அப்படி தான் திரும்புகிறாங்க. மியூசியம் தமிழ் ஸ்கிரிப்ட் புலவர்கள். இந்த பக்கம்லாம் கிண்ணம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிண்ணம். நடுகள் நம்ம வரலாற்று சிறப்பு மிக்க தருமபுரியை தான் தகுடு. இது என்னது இவ்வளோ பெருசாக இருக்கு? இது என்னது? ஓல்டு பொருள். அது முதுமக்கள் ஈம பேலை பேலைன்னு போட்டிருக்கு. கல்லறை. கல்லறையா? இது பாருங்க களிமண் தானே இதெல்லாம். தகடூர் மாவட்ட அந்த பேரவை தான் வச்சாங்க. இது நம்ம ட்ரெயின் மாதிரி பணப்பெட்டி. துர்க்கை அம்மன். அதாவது வயசானவங்களுடைய கல்லறை இப்படிதான் வச்சாங்க மண்ணு செஞ்சு. இது இங்கே வருங்க. இது பாம்பு மாதிரி இருக்கு. என்னது இது? அம்மா அம்மா அப்படிலாம் எடுக்காதீங்க. கோட்டைகள் சுடுமண் குழாய் அரூர் கிபி 10ஆம் ஆண்டு. தோரனால செஞ்ச குடுவையும். தோல் குடுவை. அப்படின்னா இந்த பேர் அப்படின்னா என்னது? அதாவது பரன்ல நம்ம அரிசி நெல் போட்டு வைப்போம். திருமல்வாடி. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஃபயர் கற்கள்லாம் இருக்குங்க. ஓல்டு ஸ்டோரேஜ் டூல்ஸ் அனலிட்டிக் டூல்ஸ். நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிப்போம்ல, அவங்க எழுதியிருக்காங்க போல இந்த மாதிரி லாங்குவேஜில். ஹேமர்லாம் அவங்க செஞ்சுருக்கிறது பாருங்க, நம்ம இப்போ செஞ்சுருக்க மாதிரி தான் இருக்குல்ல. கற்கள் அங்கே இருக்குது. பழைய கற்களால் இந்த பக்கம் என்ன கல்லில் உருவம் செஞ்சுருக்காங்க பாரு. ஆமாம் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது என்னது எனக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்க ஔவையார் தானே நெல்லிக்கண்ணி கொடுக்குறது. வரலாற்று சின்னங்களை பாதுகாப்போம். அந்த பக்கம் இது நல்லா இருக்கே. இங்கே பாருங்கம்மா துப்பாக்கி. எவ்வளோ பெரிய துப்பாக்கி பாருங்க. நீண்ட வாள்கள். வாள் நீண்ட வாள்கள் துப்பாக்கிகள். பெருங்கற்கால கருவிகள். இதெல்லாம் இரும்பு மாதிரியே இருக்குது, ஸ்டோன் மாதிரியே இருக்குல்ல. இங்கே இது என்னது? ஷெல் பேங்கிள்ஸ். ரோமன் பீடியாட்ரிக்ஸ். இதெல்லாம் பானைகளா? குடுவை. குடுவைனா இப்படிதான் இருக்கும். இதில் பாருங்க எப்படி டைப்பாக ஹோல்ஸ்லாம் வந்திருக்கு. கால் ஜாடி. இங்கே பாருங்கம்மா 5 கால் ஜாடியா? இது என்னது? டெரகோட்டா ஸ்டாண்ட்ஸ். கீழே வச்சுட்டு ஜாடி மேலே வச்சுருக்கோம். 5 கால் கொடுத்து வச்சுருக்காங்க. நந்தி.
காளி சிற்பம், காளி நடுகள் இந்த பக்கம் நிறைய தான் இருக்குல்ல. குடுவை, குடுவைன்னா என்ன சொல்லுங்க? கரடி குந்து, கரடி குந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் வளையல் கரடி குந்தா, இது பேர் கரடி குந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்தில் வளையல் பாருங்கம்மா, ஷெல்ஸ் மாதிரி இருக்கு. இரும்பு பொருட்கள் பாருங்க, சந்தனம் அரைக்கும் கல். சூப்பராக இருக்குல்ல, அம்மிக்கல் மாதிரி. இது இதுக்குன்னு எடுத்துட்டேன். இந்த பக்கம் இது எதை பேசுகிறாரு அதே இட மாட்டார். நெல்லிக்கண்ணு கல் ஏன் காமிச்சு இவங்கள பேசுகிற மாதிரி கட்டுறாங்க. இது பெருவழி கற்கள் பார்த்துட்டேன். அந்த பாறையிலேருந்து எடுத்திருக்காங்க. அது கல்வெட்டம் ஆதனூர், கல்வெட்டம் ஆதனூர். அதியமான் தர கோட்டைகள். எங்கேயும் துப்பாக்கி இருக்கு. வெப்பன்ஸ், போர்க்கருவிகள், போர்க்கருவிகள். என்னம்மா குடுமி, தலையிலங்கர் குடுமி, சுடுமண் மருகம், ஐரோப்பியா தலை. பாருங்க அந்த காலத்து விளக்கு எவ்வளோ பெருசாக இருக்குல்லம்மா. எது கட்டு விளக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு. இது இந்த கிளி பரிகம். இங்கே பாருங்க அந்த காலத்தில் ரூஃப் டைல்ஸ் எல்லாம். இங்கே பாருங்க அந்த காலத்து பத்திரம் நினைக்கிறேன். இது என்னது? புல்லட்டா என்னன்னு தெரியல, எழுதவே இல்லை. ஏன்ஷியன் பொருள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய சிற்பங்கள் தான் இருக்கு. யாரு அந்த காலத்தில் பாதம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும். குந்தாணி பாதமா. வெளியும் நிறைய சிற்பங்கள் இருக்கு. என்ட்ரி டிக்கெட் கட்டிட்டு தான் உள்ள வரணும். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க மிருகத்தை எப்படி வேட்டையாடினாங்கன்ட்டு இருக்கு. அதில் மிருகத்தை சமணர் சமணர் சிற்பம். இந்த பக்கம் காலத்தில் எப்படி வேட்டையாடி இருக்காங்க. பீரங்கி அது படிச்சதான் தெரியும். அந்த காலத்துல அப்ப எவ்வளவு செதுக்கி இருப்பாங்கல்லம்மா. பார்க்க வரும். ஆமா, அங்கதான் வண்டி நிறுத்தியிருக்கேன். அதியமான் பெருவழி. லெட்டர்ஸ் மெய் எழுத்துக்களின் வளர்ச்சி. எப்படி மெய் எழுத்து உருவாச்சின்னு போட்டிருக்காங்க. மெய் எழுத்துக்களின் வளர்ச்சி.
இந்த பக்கமும் ஏதோ இருக்கு. இது என்னது? ஓ ஸ்டோன்ஸ். யார் இவங்களா? கண்ணனும் கோபியரும் மாதே மங்கலம். இவமோ எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் பாருங்க. அந்த மரம் அளவுக்கு. ஏன் இவ்வளோ பெரிய காம்பவுண்டு? இதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்கம்மா. அதனால தான் இதெல்லாம் பொக்கிஷமாக வச்சுக்க வேண்டிய பொருட்கள். இந்த வழியை அனுப்பிட்டு போக மாட்டாங்க. ஆமாம்ல. இந்த பக்கம் சின்னதாக இருக்கு. அவங்க இந்த பக்கம் ஹைட்டாக வச்சுருக்காங்க அந்த காலத்தில். பெரியவர்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். இது எல்லாமே ஹண்டிங் தான்மா. ஹண்டிங் எப்படி ஹண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான். இல்லை என்ன அவ்வளோதான். அங்கே ஏதோ கிணறு இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கும். அந்த பக்கம் துணிக்கடை பக்கம். பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. பஸ் ஸ்டாண்டு இதுதான். எவ்வளோ ஆட்டோஸ். தர்மபுரி பக்கம் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் பாருங்க. அம்மா இப்படிக்கா கூட்டிகிட்டு வராங்க. நம்ம இங்கே கூழ் குடிச்ச ஞாபகம் இருக்கா? இப்போ போகிறோம். போகலாம். சரி கல் இல்லைல்ல, அது 3 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய். பலர் 3 கிலோ 100 ரூபாய். பலர் 3 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய். என் அம்மாவை காணுமே. இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லை மாமி? ஆமாம். இல்லை கலகல. இது என்ன தெரிகிறதா? இது என்ன தெரிகிறதா? வாங்க 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 வாங்க. டன் 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 டன். பார்க்கவே எவ்வளோ அழகாக உள்ளது. அழகாக. நாங்கள் வாங்கின டேட்ஸில் இது ஒரு கலர் டேட்ஸு, இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலரில் இருந்துச்சு. அதை விட இது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இது வந்து 1/4 கிலோ எவ்வளோன்னா 80 ரூபா. அண்ட் எங்கள் அம்மா காலையிலே போயிருக்காங்க. இந்த செரி அது இதுன்ட்டு எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால வாங்கணும்னு ஆசை, ஆனால் காசு இல்லை. காசு செலவாயிடும்ட்டு. அதனால சரி சரி 2 டைம் கேட்டாங்க. அப்போ புரிஞ்சிச்சு அம்மாக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்படி இந்த செரி வந்து எவ்வளோன்னா 100 கிராம் 80 ரூபா. இப்போ சாப்பிடலாம். அப்பாட்ட காட்டுவோம். அப்பா இது சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இது சாப்பிடுங்க. இது என்ன பழம்னு? இது இழந்த பழம். தப்பு. இல்லைங்கம்மா. என்னதுப்பா? அது இழந்த பழம் மாதிரியே இருக்கு. டேட்ஸ்ப்பா. டேட்ஸ் காய். காயா? அப்பாட்ட என்ன கேட்டீங்க? கொத்த கம்மல் கடலைக்காய் இருக்குல்ல, அது கொத்த எடுத்து வச்சுட்டு, அப்பா எனக்கு இதே மாதிரி கம்மல் வேணும்னு கேட்பேன். உங்கள் அப்பா கிட்டியா? உங்கள் அப்பா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதில் ஒரு கம்மல் தான் போடணுன்ட்டு ஒரு கம்மல் தான் வாங்கி தந்தாங்க. அது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை? கொத்தா? அது காமெடியாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இது கொத்துன்னா இப்படியா இருக்கும், அது வீதியா அப்படி இருக்கும். உங்கள் அம்மாட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? அம்மாட்ட எதுவும் கேட்கறது இல்லைன்னா